பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் விழா கல்வித் திருவிழாவாக நாடெங்கும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சென்னை மாதவரம் எஸ் பால்கோவா மற்றும் ஸ்டைலிஷ் ஸ்பாட் உரிமையாளர் வைகை சரவணன் ஏற்பாட்டில் தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் நல வாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாடார் பேரவை தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் பொற்கரங்களால் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பொதுமக்களுக்கு இனிப்புகள், கூல் ட்ரிங்க்ஸ், அன்னதானம், தண்ணீர் பாட்டில் போன்றவற்றை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் சென் ஆண்டனி கல்லூரியின் தாளாளர், சென்னை மாநகராட்சி போக்குவரத்து துறையின் மாதவரம் பணிமனை மேலாளர், எஸ் பால்கோவா மற்றும் ஸ்டைலிஷ் ஸ்பாட் உரிமையாளர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கல்வி கண்டிருந்த காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு மாதவரம் சென்ட் ஆனீஸ் காலேஜ் எதிரில் அமைந்துள்ள எஸ் பால்கோவா ஸ்டைலிஷ் ஸ்பாட் துணி கடை, இது இரண்டும் நான் தான், என்னுடைய கடை தான். ஒரு வருஷமும் நான் ஐயாவுடைய வீட்டுல 4 ஆண்டு காலமா தொடர்ச்சியா பண்ணியிருக்கிறேன். இனிப்பு வழங்குறது செய்யறது தான் 4 வருஷமா பண்ணியிருக்கேன். இந்த வருடம் என் கடைக்கிட்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்தது. அதன் அடிப்படையில அண்ணன் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவரும் பணவாரிய தலைவரும் ஆகிய அண்ணன் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் ஒரு 10-20 பேருக்கு இனிப்பு மட்டும் வழங்கிட்டு போறேன், நிறைய நிகழ்ச்சி இருக்கு, அடுத்து நான் பண்றதுல கண்டிப்பா கலந்துக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அண்ணன் காலையில வந்துட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் சென்ட் ஆனீஸ் காலேஜ் மேலாளர் அவர்கள் அவங்க உணவு வழங்கினாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம மாதவரம் இப்போடைய மேலாளர் அவரும் இனிப்பு எல்லாம் வழங்கினாங்க. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 500 பேருக்கு உணவும், 500 பேருக்கு இனிப்பு லட்டு, அதே மாதிரி 500 பேருக்கு குளிர்பானம், 500 பேருக்கு தண்ணீர் கவர், இப்படி எல்லாமே சிறப்பா பண்றோம். மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறாங்க. நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த நம்ம மாதவரம் எம்என் காவல் நிலைய ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். துப்புரவு தொழிலாளர் கூட ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வசதி பண்ணி கொடுத்தாங்க. காமராஜர் ஐயாவை பத்தி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஐயா தவறிட்டாங்க, காமராஜர் ஐயா தவறிட்டாங்க. தவறுன உடனே வருமான வரித்துறை அலுவலகத்துல இருந்து அவர் வீட்டுக்கு சோதனையிட போறாங்க. முதலமைச்சர் வீட்டுக்கு தானே அப்படின்னு சோதனையிடுறாங்க. சோதனையிட்டதுக்கு அப்புறமா அந்த அதிகாரிகள்லாம் சோதனையிடுறாங்க. சோதனையிட்டு பார்க்கையில ஹீரோல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது அப்ப வைரவன் தான் அவருடைய சமையல்காரர், உதவியாளர் எல்லாமே அவர் தான். அவர் என்ன சொல்றாரு, ஐயா ஹீரோ இருக்கு, நீங்களே பார்த்துக்கங்க. உள்ள திறந்து பார்த்தா 4 வேஷ்டி, 4 சட்டை, 1 ஜோடி கால் செருப்பு, 2 பேனா. அப்ப அந்த அதிகாரி, உயரதிகாரிட்ட இந்த கீழாளர் கேட்கிறாரு, ஐயா ஏழைன்னு எழுதிக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த உயரதிகாரி சொல்லியிருக்காரு, ஏழைன்னு போடாத, பரம ஏழைன்னு எழுதுன்னு சொன்னாரு. அந்த தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நாம் அனைவரும் சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் கொண்டாடணும். இந்த மாதிரி ஒரு தலைவரை நம்ம எதிர்நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். வந்தா நல்லது, நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இவன் எஸ் பால்கோவா ஸ்டைலிஷ் ஸ்பாட் துணி கடை. எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். மேலும் ஒரு வருஷமும் சிறப்பா பண்ணணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.